ஹலோ மை கிரிக்கெட் பட்டீஸ், வெல்கம் டு ஜேர்னி வித் சபரிஷ். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான், கொஸ்தபன், பாலாண்ணா 3 பேரும் சேர்ந்து டிசி, பிபிகேஎஸ், ஆர்சிபி, ஜிடி இந்த 4 டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கொஸ்தபன் ஒரு யங் டேலண்ட் வேற மாதிரி வீடியோவில் பேசியிருந்தான். பாலாண்ணாவும் ஒரு சூப்பர் பாயிண்ட்ஸை வந்து வச்சிருந்தாரு. நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எம்ஐ, சிஎஸ்கே இந்த டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோ ஃபுல்லாக அதை அடிச்சு தூள் கலப்பியிருக்காங்க கொஸ்தபன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்மளோட vlog வீடியோக்கு செம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க லிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோக்குள்ள போயிடலாமா? நீ வந்து சிஎஸ்கேவோட பாயிண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருந்த. இப்போ சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருக்கிறது என்ன அப்படின்னா, ரீசெண்டா நம்ம அஸ்வினோட சேனல்ல வித்யுத் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவங்க ஸ்கவுட் கேம்பா வந்து அவர் வந்து யுவராஜ் நிகம், அன்கித் வர்மா அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட்ல இருக்காங்களோ சிஎஸ்கே. எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கும் செய்யுது. அப்படிங்கும் போது இப்ப திருப்பி வந்து நானும் பாலானா அந்த சிசிஎஃப் பண்ணா எல்லாருமே ஆக்சுவலா மேட்ச் முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல எங்களுக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, எவ்வளவு பிளேயர்ஸ் இருந்தாங்க ஆக்சுவலா. இப்ப இருக்க பிளேயர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, அவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த ஜென்சி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள சான்ஸ் கொடுக்கலாமோ அப்படின்னு ஒரு கன்சென்ட் இருக்கு. என்னன்னா, உனக்கு ராகுல் திரிபாதி வந்து உனக்கு ரைசிங் புள்ளையில சூப்பரா பண்ணிருக்கலாம். போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்கு. உடனே வந்து நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் சென்னை வந்தா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு மறுவாழ்வு மையம்னு. அப்படி இருந்தாலும் இப்ப மத்த டீம்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்து யங்ஸ்டர்ஸ் ஒரு தனியால அப்படியே துண்டா மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது நீ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பாலானாவும் கண்டிப்பா அக்ரி பண்ணுவாரு. பல யங்ஸ்டர்ஸ் உள்ள அன்சூல் கம்போஜ் ஒரு செம்மையான ஒரு டொமஸ்டிக் இது. அவரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சிஎஸ்கே கண்டிப்பா உங்களோட டெம்ப்ளேட்டை மாத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பாலானா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வந்து என்ன ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு சிஎஸ்கேக்கு? டெஃபினட்டா நான் அக்ரி பண்ணிக்கிறேன். என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து சொல்லுவாங்க சிஎஸ்கேக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி எடுத்த பிளேயர்ஸை பார்க்கணும். ஒரு ராபின் உத்தப்பா, ஒரு அம்பட்டி ராயுடு, இவங்கள வந்து ப்ரூவன் கமாடிட்டி. அவங்க வந்து ஃபார்ம் அவுட்ல இருந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து ப்ரூவ் பண்ணாங்க. பட் ராகுல் திரிபாதி கூட எல்லாம் வந்து அந்த ஒரு 1 சீசன் 1.5 தான் பண்ணிருக்காங்க ஐபிஎல் சீசன்ல. தீபக் கூட வந்து நம்ம எடுத்துப்போம், நம்ம ஸ்டாட்ஸ்லாம் ஐபிஎல் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஒரு சீசன் மட்டும் தான் அந்த 400 ரன்ஸ் அடிச்சு அப்படியே அந்த இந்தியன் டீமுக்குள்ள வந்து கிராக் பண்ணாரு. அயர்லாந்து கூட செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அந்த ஒரு இயரே வந்து நல்லா அமைஞ்சதுன்னே சொல்லலாம் ஹூடாக்கு. பட் அதுக்கப்புறம் அவர் ஆடின ஃபுல் சீசன் எடுத்துக்கிட்டோம்னா 200 ரன்ஸ் கூட தாண்டல தீபக் ஹூடா. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹூடா திரிபாதிலாம் வந்து ஒரு அம்பட்டி ராயுடு, ராபின் உத்தப்பா, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அளவுக்கு அவங்க கிடையாது. மேபி ஒரு மயங்க் அகர்வால் கூட வந்து எடுத்துருந்துருக்கலாம். மயங்க் அகர்வால் அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ மயங்க் அகர்வால் வந்து இவரோட பெட்டர் பிளேயர்ஸ் தானே. ஐபிஎல் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காருல்ல கம்பேர் டு ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் ஹூடா. மேபி அவரை எடுத்திருந்திருக்கலாம். ஈவன் கருண் நாயர் கூட நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி எடுத்திருந்தாரு. கருண் நாயர் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் கேம்ப்ல வந்து பெஞ்ச்ல தான் இருக்காரு. இப்போ அவரோட டொமஸ்டிக் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். ஒரு இந்தியன் டீம் கிராக் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரை எடுத்திருந்திருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அவங்க டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கிறது வந்து ஒரு இதுதான். பட் அப்ப அவங்க டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரியே போலாம்ல. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. கருண் நாயர் இருக்காங்க, மயங்க் அகர்வால் வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஸோ எடுத்திருந்தா இப்போ மயங்க் அகர்வால் வந்து பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு. மயங்க் அகர்வால் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஒரு காம்பினேஷனே நல்லா தானே இருந்திருக்கும். டெஃபினட்டா கொஸ்தபன், இந்த பாயிண்ட் நீ ஒத்துக்கிறியா? இல்ல சிஎஸ்கே தோக்கிறதுக்கு இதுதானா ரீசன் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன் சிஎஸ்கே? நான் என்ன நினைக்கிறேன்னா, சிஎஸ்கே குட்ரை ஆண்ட்ரூ சித்தார்த் செமையான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ராகுல் திரிபாதிக்கு பதிலா இந்த ஓப்பனிங் வித் டெவான் கான்வேவ் பத்திரானாக்கு பதிலா பத்திரானா will be in that impact பிளேயரா வருவாரு. So it would give more balance to the team. ஆண்ட்ரூ சித்தார்த்தும் டெவான் கான்வேவும் ரச்சன் ரவீந்திராவும் கான்வே நம்ம ருத்ராஜ் ஓபன் பண்ணாங்கன்னு வைங்க. நம்பர் 3ல வந்து ருத்ராஜ், சப்போஸ் ஆண்ட்ரூ ஓபனர்ல யார் இல்லையோ அவங்க நம்பர் 3 போயிடுவாங்க. அண்ட் நம்பர் 4 ஆண்ட்ரூ சித்தார்த் நான் பர்சனலி நினைக்கிறேன். இந்த டாப் 4 நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா கொஸ்தபன் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ஆனா வந்து என்னன்னா சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் வந்து கன்சர்ன். ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொரு பிளேயர்ஸ் வராங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துட்டோம்னா டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பிரியான்சாரியா நல்லா பண்ணாரு. தென் டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம பார்த்துருப்போம், யுவராஜ் நிகாம் அவரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா பண்ணாரு. ஈவன் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட் சிஸ்டம்னாலே மும்பை இந்தியன்ஸ் தாங்கிற மாதிரி 2 பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. 2 பிளேயர்ஸுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்று வந்து விக்னேஷ் புதூர், தென் லாஸ்ட் மேட்ச் வந்து அஸ்வினி குமார். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து எல்லாரும் எவால்வ் ஆகுறாங்க. இப்போ சிஎஸ்கே கிட்டே டேலண்ட்ஸ் இல்லைன்னா கிடையாது, வச்சிருக்காங்க.
இப்போ கொஸ்தபன் சொன்ன மாதிரி ஒரு ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. தென் அவங்க டீம்லயே வந்து 2 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஷைக் ரஷீத். நல்ல எஸ் எஸ் ஆல்ரவுண்டர். நிறைய டைம் நம்ம வந்து அவரை வந்து ஃபீல்டிங்ல பார்த்திருப்போம், சப்ஸ்டியூட் ஃபீல்டரா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம கன் ஃபீல்டர்னே சொல்லலாம். இப்போ ஃபீல்டிங்லாமும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சொதப்புறாங்க. இப்போ ஹூடா வந்து ஒரு கேட்ச் டிராப் பண்ணியிருப்பாரு அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இவரெல்லாம் எஸ் வந்து இப்போ வந்து எப்படின்னா அந்த சிஎஸ்கே கேம்ப்லேயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு பெஸ்ட் ஃபீல்டர்னே சொல்லலாம். ஸோ இப்போ இவரெல்லாம் ஃபீல்டிங்ல இருந்திருந்தால் நிறைய ரன் சேவ் பண்ணி கொடுப்பாரு. தென் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம் சைக் ரஷீத். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம இறக்குனாதான் நமக்கு தெரியும் perform பண்றாங்கங்கிறது. டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு லாஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா சிஎஸ்கே அவங்களோட டெம்ப்ளேட்டை மாத்தினா மட்டும்தான் வந்து இந்த இதுல வந்து இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் வந்து பாத்தீங்க ஒரு Yes. ஒரு கேம் அஸ்வின் எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாமே. ஏன்னா அவர் லாஸ்ட் 2-3 கேம்ஸ் அவர் நல்லா அடி வாங்கியிருக்காரு. அவருக்கு அந்த ஒரு மென்டல் ரெஸ்ட் தேவை நான் பர்சனலி நினைக்கிறேன். நீ சொல்ற பாயிண்ட் ஆக்சுவலா பார்த்த அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுலதான் போயிருக்காங்க. பாத்தீங்கன்னா உனக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து இந்த ஸ்பின் ட்ரியோ தான். நூறு அகமதா இருக்கட்டும், ஜட்வேஜா, அஸ்வின். நீ சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீ ஆஸ்வினுக்கு சொல்ற பதிலா நம்ம ஸ்ரேயஸ் கோபால் கொண்டு வரலாம்ல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கன்சர்னா வந்து நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன் அப்படின்னா, நம்ம பாலனா கூட பேசியிருந்தோம், அந்த பவுலிங் சேஞ்சஸ் ருத்ராஜ் சைட்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா டெஃபினட்டா கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டெஃபினட்டா அவர் வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, ஏன்னா உனக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் கூட பார்த்தோம் போன மேட்ச், நிதிஷ் ராணாக்கு எதிராக அவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிடையாது. நிறைய அடி வாங்கியிருக்காரு. அப்படிங்கும் போது பவர் பிளேல ஒரு ஓவர் அடி விழுந்துருச்சு, திருப்பி நெக்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்றதுக்கு ஆக்சுவலா ஓவர்ஸ் இந்த மாதிரி கரெக்டா இந்த பிளேயர்ஸ்க்கு எதிராக இந்த பிளேயர் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். அவங்க வந்து அதுக்கு பதிலா அன்சுல் கம்போது கூட ஆடத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்க? ஆனா எனக்கும் அஸ்வின் ஆடணும் தான் ஆசை. பட் நான் ஒரு கேம் ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த மென்டல் ஃபார்ம் ரீகெயின் பண்ணிட்டு திரும்பவும் டீமுக்குள்ள வருது நான் நல்லது ஃபார் த டீம் நான் பர்சனலி நினைக்கிறேன். ஏன்னா 2 கேம் 40+ ரன்ஸ் அடி வாங்குறாரு. அதுவும் குவாட்டி அவர் முன்னாடி பவுலிங் போட்ட இது வேற, அது கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. டெஃபினட்டா வந்து என்னன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா ருத்ராஜ் வந்து நம்ம நோட் பண்ணிருப்போம், 2 மேட்ச்மே அஸ்வினுக்கு கொடுத்த இடம் வந்து பவர் பிளே. ஸோ அவர் வந்த புதுசுல பவர் பிளேல நல்லா போட்டார். இப்போ வந்து அவர் பவர் பிளேல அந்த அளவுக்கு போடுறது கிடையாது. மிடில் ஓவர்ஸ்ல அவர் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாருன்னா டெஃபினட்டா வந்து அஸ்வின் அடி வாங்க மாட்டார். 2 மேட்ச்மே நம்ம அடி வாங்கின இடம் வந்து பவர் பிளே. ஸோ அது வந்து நம்ம யா இல்ல இதே லெவல்ல போலாம். ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணா போதும். அஸ்வினே இருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் ஒரு பெரிய டீமை பத்தி பேசியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டீமை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து மும்பை இந்தியன்ஸ். இந்த டீமை பத்தி தான் பேசணும். இந்த டீமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களோட ஸ்கவுட்டை பத்தி நம்ம டெஃபினட்டா பேசியே ஆகணும். இந்த டீமை பத்தி வாயே வலிக்குதுப்பா பேசி பேசி. இவங்க ஸ்கவுட்டு நம்ம வந்து நிறைய கிரிக்கெட் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஐயோ நீங்க கிரிக்கெட் மட்டும் தான் பாப்பாங்களாட்டு இருக்காங்க. இப்படி திரும்பும்போது கேரளா பிரீமியர் லீக் ஒரு 10 டிவி ஓடுமாட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் வித்யுத் வந்து சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாரு நம்ம சிஎஸ்கேக்கு. இவங்களோட ஸ்கவுட் டீம் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் புதூர் வாட் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஒரு 10 மாசமா அந்த பிளேயரை எடுத்து ஒரு SA-20 அனுப்பி ரஷீத் கானோட பவுலிங் போட விட்டு வாட் பர்ஃபார்மன்ஸ் காட்டினார் சேப்பாக்ல. போன மேட்ச் அஸ்வானி குமார் என்ன மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு. உண்மையா இவங்க ஸ்கவுட்டுக்கு வந்து நான் வந்து சல்யூட் பண்ணிக்கிறேன். வேற மாதிரி இன்டெலன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப வருஷத்துக்கு வருஷம் நம்மளோட தமிழ் டேரக்டர்ஸ் ஒரு சம படம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இந்தியன் டீமுக்கு பிளேயர்ஸா கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாலனா மும்பையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வேற மாதிரி ஒரு ஸ்கவுட்டிங் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் ரொம்ப பேட்டிங் தான். பவுலிங் செம்ம பவுலிங்கா இருந்தாலும் பேட்டிங் தான் அவங்களோட செம்ம ஸ்ட்ரென்த். முதல் 2 மேட்ச் விட்டுட்டாங்க. 3ஆவது மேட்ச் பார்க்கும் ஏய் வான்கடை வந்தானே வாங்கடேன்ற மாதிரி கொல்கத்தாவை அடிச்சு அனுப்பிட்டாங்க. அவங்களோட ஃபேவரட் ஆப்போனன்ஸ் கூட சொல்லலாம். இந்த டீமாடா இப்படி விளையாண்டுட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு. டிக்கல்டனும் ஃபார்ம் போட்டாரு. மும்பையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா உண்மையில அவங்களோட ஸ்கவுட் சிஸ்டம் வந்து ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்ல வேற லெவல். அது தாண்டி வந்து ஃபாரின் பிளேயர்ஸும் அந்த அளவுக்கு ஸ்கவுட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ரயன் ரிக்கல்டன் வந்து எங்க விளையாண்டாரு? SA-20 MI கேப்டன்ல விளையாண்டாரு. ஸோ அங்க வந்து போன வருஷம் அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அங்க இருந்து அப்படியே பிக் பண்ணாங்க. 2 வருஷம் பார்த்தாங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அப்படியே வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு குவிண்டன் டிகாக் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் விளையாடுவாரு. குவிண்டன் டிகாக் தான் ஆக்ஷன்ல எடுப்பாங்களான்னு எல்லாம் அந்த மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. எங்களுக்கு குவிண்டன் டிகாக்லாம் வேண்டாம், நாங்க ஃபியூச்சரை நோக்கி போறோம், நாங்க ரயன் ரிக்கல்டன் எடுக்கிறோம்னு எடுத்தாருங்க.
அப்படியே அவர் வந்து தேர்ட் மேட்ச்ல வந்து கலக்கிட்டாரு. செம்ம பேட்டிங் ஆடினார்னே சொல்லலாம். இந்த பிச்சுக்கு எஸ். அவர் வந்து சூட்டபிளா இருக்காருன்னே தோணுது. அது இல்லாம இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் நல்ல ஒரு எக்ஸலன்ட் பேட்டிங் விளையாண்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. அதுக்கப்புறம் டெஃபினட்டா. புதிரா இருக்கட்டும், ஒரு அஸ்வானி குமாரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து சூப்பரா போல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஓவரா வந்து நல்லா வந்து ஒரு மாதிரி ஜெல் ஆயிட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்பிரிட் பூம்ரா வந்துட்டாருன்னா மேபி ராபின் வின்ஸ் அவரை தான் வந்து தூக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டாருன்னா இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு bowling ஆப்ஷன் கிடைக்கும். பேட்டிங் செட்டில்டா இருக்கு. ரோஹித் சர்மா எஸ். மட்டும் தான் ஒரு குட்டி கன்சர்ன் மாதிரி தெரியுது. அவரும் எப்பயாவது வந்துருவாரு. அந்த ஒரு அவர் எப்படின்னா இப்ப இந்தியன் டீமுக்கு விளாண்டாரு பத்தியில அந்த ஒரு 30-40 எஸ். விளாண்டா கூட போதும். அவர்கிட்ட வந்து 50 கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அது இருந்தா போதும். பவர் பிளே யூஸ் பண்ணாருன்னா மட்டுமே போதும் நீங்க சொல்ற மாதிரி. அண்ணா நீங்க பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து 2 மேட்சஸ்ல ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிருக்காங்க, இல்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா சப் ஆஃப் பண்ணிருக்காங்க. ரோஹித் சர்மா இஸ் a குட் ஃபீல்டர், அதை நம்ம ஒத்துக்கணும். இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தியே சொல்லியிருக்காரு இஸ் a மோஸ்ட் ஃபிட் பிளேயர், மேட்ச் ஃபிட்னஸ் தான் இருக்காரு, சூப்பரா இருக்கு. மேபி அவரை வந்து இம்பாக்ட் வேற யாருக்காச்சும் இம்பாக்ட் பிளேயர் பண்ணலாம்ல அப்படின்னு நான் பர்சனலி நினைக்கிறேன். உங்க தாட்ஸ்? டெஃபினட்டா. ஆக்சுவலா நான் வந்து ஒரு பர்சனலா இப்போ ரீசனா என்ன ஒரு ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, பல கேப்டன்ஸ் உள்ள இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு என்னமோ இந்த ஜிடி மேட்ச்ல வந்து உங்களுக்கு ஸ்லோ ஓவர் ரேட் ஆனதுக்கு என்ன காரணம்னா, ஆக்சுவலா எல்லாமே பாயிண்ட்ஸ் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. அங்க ஒரு மாதிரி பிளேயர்ல ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா பாத்தீங்கன்னா, ஏய் இவன் இங்க நிக்க சொல்றான், அவன் அங்க நிக்க சொல்றான், யார் பேச்சலா நான் கேட்கறது. ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்தியன் T20 கேப்டன், இன்னொரு பாத்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ஓடிஐ கேப்டன், இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் அவருதான் கேப்டன், இன்னொருத்தர் பார்த்தா பவுலருக்கு வந்து ஆக்சுவலா அது வந்து ஒரு குட் சைன்ஸ் தான். இருந்தாலுமே வந்து நீ சொல்ற பாயிண்ட் டெஃபினட்டா ஒத்துக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஓவராலா அவர் வந்து பர்சனலா வந்து நான் இம்பாக்ட் பிளேயரா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாலா, நான் மும்பை டீம் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி டீமா தெரியுறாங்க. என்ன இந்த வாட்டி 6th T20 லோடிங்கா இல்லடா தம்பி, முன்னாடியே நீ சொல்ற இந்த டீம் வந்து அவ்வளவு பெருசாலாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மும்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல மும்பை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் யூனிட்டா இருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த ஹர்திக் பாண்டியாக்கும் அந்த ஃபேன்ஸுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருந்ததுனால ஒன் ஃபேமிலி டூ ஃபேமிலி ஆயிட்டாங்க போன வருஷம். கரெக்டா. அது வந்து போன டைம் அவர்னால வந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இந்த டைம் வந்து ஃப்ரீ மைண்டடா இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹோம் டவுன்ல வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சேஸ்னே சொல்லலாம். ஈஸியா வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே நீ சொன்ன மாதிரி தான் கேகேஆர் கூட வந்து நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. எப்பவுமே வந்து எம்ஐ தான் வந்து அஹேட் பொசிஷன்ல இருக்காங்க. தென் அவங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டமும் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ பும்ரா மட்டும் அந்த ஒரு பிளேயர் வந்துட்டா இனிமே வந்து பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறுத்த முடியாதுறாங்கிற மாதிரி வேற லெவல்ல போவாங்க. ஏற்கனவே 117ல முடிச்சிடறாங்க டீம். பும்ரா வந்தாங்கன்னா என்ன 100 ரன்குள்ளயா இல்ல 195க்குள்ளயா ரன்ஸ் ஆப்போனன்ட்க்கு? ஆனா இன்னொன்னு மறக்காம பும்ரா வந்து எஸ்ஆர்எச் மாதிரி டீம் கிட்ட போன வருஷம் செமையா ஆடி வாங்கினாரு இந்த எஸ்ஆர்எச். அதை நம்ம மறந்துடும். ஆனா எல்லா வாட்டியும் பும்ரா வில் நாட் பி கிளினிக்கல். நான் பர்சனல் நினைக்கிறேன் அது ஹியூமன் தான். எல்லா வாட்டியும் வந்து உங்களால 5 விக்கெட் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா பும்ரா இஸ் a threat for ஜெனரேஷனல் த்ரெட். இன்னும் ஒரு 9-10 இயர்ஸ் மேக்சிமம் ஆடுவாங்க. அது வரைக்கும் அவருடைய ஒரு பிரெட்லி ஷோயப் அக்தர் வைப்ஸ் கொடுப்பாரு எல்லா டீம்ஸ்க்கும். இப்ப பாகிஸ்தானுக்கு எப்படி அந்த ஷோயப் அக்தர் இருந்தாரோ அது மாதிரி இந்தியாவுக்கு வந்து பும்ரா இருக்காரு. பும்ரா ரிப்ளேஸ் பண்ண வந்து மயாங்க் யாதவ் அந்த ஸ்பீடு போட வந்தாரு. நீங்க ஸ்பீடா போடுற பவுலர்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, உம்ரான் மாலிக், நம்மளுடைய இப்ப மயாங்க் யாதவ் 3 பேருமே அந்த இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ். அதை நம்ம ஒன்று பார்க்கணும். இப்ப கமிங் டு எம்ஐ, சிஎஸ்கேக்கு எப்படி ஹோம் கிரவுண்ட் சேப்பாக் வந்து அன்புடன் மாதிரியோ எம்ஐக்கு அதான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அந்த ஹோம் கேம்ஸ்ல பச்சா தெரியுது. ஏன்னா 117 ரன் ஹோம்ல என்னதான் நம்ம சொன்னாலும் 117 ரன் ஆப்போனன்ட்டை சுருட்டுறதுன்றது ஈஸி இல்ல. கேகேஆர் பேட்ஸ்மேன்ஸும் ஓரளவுக்கு நல்லா ஆடல. ஆனா செமையான பவுலிங் ஃப்ரம் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்வினி குமார், அவரும் சூப்பரா போட்டாரு. அதான் எம்ஐயோட ஸ்கவுட்டிங் சிஸ்டம் எப்பா. பும்ரா கூட அவங்க தான் ஸ்கவுட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ஈவன் எவ்வளவு பேர் ஸ்கவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோஹித் சர்மாவை கூட சிஎஸ்கே இன்ஃபேக்ட் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷால் வி பை ரோஹித் சர்மா அப்படின்னு ஒருத்தர் எஸ்ன்னு போட்டாரு. சிஎஸ்கே நோ வி ஆர் கோயிங் டு பை முரளி விஜய் அப்படின்னு போட்டாங்க. அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்னே சொல்லுவேன். ஏய் யாரா நீ இங்க பாடுறா, சத்தியமா சொல்றேன் புல்லரிச்சு போச்சுடா. சோயப் அக்தரை பத்தி பேசுற, வந்து பும்ராவோட இன்ஜுரிய பத்தி பேசுற,
பாத்தீங்கன்னா வந்து அந்த டெம்ப்ளேட் எல்லாம் போடும்போது நீ பிறக்கவே இல்லை, எவ்வளவு பேசுற. இதெல்லாம் நீ வந்து ஆக்சுவலா கிரிக்கெட்டை உட்காந்து இந்த இந்த இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி தரா? எனக்கு வந்து அது தெரிஞ்சே ஆகும், ஏன்னா இதெல்லாம் நானும் பேசி ஆகணும், எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நீ எங்க பாக்குற, எங்க இருந்து கத்துக்கிட்டு வர? அது வந்து யூடியூப்ல அப்பப்ப ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது ஷார்ட்ஸ்ல பாப்பேன், அது அப்படியே மைண்ட்ல வச்சுப்பேன். பாப்பேன் வீடியோ எடுக்கும்போது ஒரு சிலர் சொல்றத கேட்டு நான் அப்படி சொல்லுவேன், அப்படிதான் கத்துனேன் கிரிக்கெட் இப்படி பண்றதுக்கு. ஏய், உண்மையா உண்மையா உன்னை பார்க்கும்போது திருப்பி சொல்றதாண்டா ரொம்ப பெருமையா இருக்கு சார். சொல்ற மாதிரி பெருமையா இருக்கு, பொறாமையா இருக்குடா. நீ வந்து இனிமேட்டு என்ன பண்ணு, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு என் சேனல்ல இருக்கவங்க எல்லாம் யாரா நீ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, தம்பி பாத்தா எப்படி பேசுறான்னு. பாலானா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஐபிஎல் வரும்போது பாருங்களேன், கொஸ்தப்பட வந்து நான் சொல்லுங்க அப்படின்ற சார், வீடியோ பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கொஸ்தப்பன் எங்கேயோ போறான். இதுதான் உண்மையா இருக்க போகுது. பாலானா நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா வந்து அப்படியே நம்மளால அப்படியே ஓவர் டேக் அடிச்சிருவோம் போல கொஸ்தப்பன் அந்த மாதிரி. ஓவராலா இப்ப வந்து நம்ம மேல இருக்க 5 டீம்ஸை பத்தி பேசிட்டோம். நெக்ஸ்ட் 5 டீமை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா அடுத்த வீடியோல அட்ரஸ் பண்ணுவோம்.